ஹலோ வீவர்ஸ், மார்ச் 13ஆம் தேதி பௌர்ணமியானது வரப்போகிறது. இதன் பிறகு மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க. என்னங்க சொல்றீங்க, பௌர்ணமிக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. இதை வைத்துதான் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைய போகிறது என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. அந்த வகையில தான் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த கிரகங்களுடைய மாற்றமானது பௌர்ணமிக்கு பிறகு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது, அதிகப்படியான நல்லதானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறதா, இல்லை என்றால் மோசமான சில பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள போகிறீர்களா என்பது குறித்து தான் நாம தெளிவாக பார்க்க போறோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட பிரச்சனையையும் நம்ம வராமல் பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்னு பலருமே பார்த்தீங்கன்னா யோசிப்பது உண்டுங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வது அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா நீங்க மனதார எது நினைத்தாலுமே அது உடனடியாக நடக்க கொடுங்க. அதற்கு அன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பச்சை கற்பூரம், ஏலக்காய் மற்றும் கிராம்பு இந்த 3 பொருட்களை வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க எப்படி செய்யணும், மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிலைமையானது மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 13/3/2025 வியாழக்கிழமை அன்று தான் பௌர்ணமியானது வரப்போகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த வீண் மனக்கவலைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைய போகிறது. ரொம்ப நாட்களாகவே மனக்கவலைகளும் தீராத பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சரியாக கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்பார்த்த வெற்றியானது தாமதமாகவே கிடைக்கக்கூடிய வகையிலேயோ சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. ஒரு பக்கம் நல்லது நடந்தா இன்னொரு பக்கம் பிரச்சனை அப்படிங்கக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னா நிலைமையானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும் அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு பக்கம் நீங்க செய்யக்கூடிய எந்தவித செயலாக இருந்தாலுமே அதுல உடனடியாக உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக போவது கிடையாதுங்க. சில பிரச்சனைகளுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகக்கூடிய வகையிலையோ நிலைமையானது இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. ஒதுங்கி இருந்தாலுமே கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் பாத்தீங்கன்னா தூண்டுவார்கள் என்பதால கவனமாக அதை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. நீங்க உண்டு, உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது சும்மா இருந்தா கூட நம்மளை தேடி வம்பு சண்டைகளும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்போது மிதுன ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. நீங்க அமைதியாக இருந்தாலுமே உங்களை தேடி பாத்தீங்கன்னா பிரச்சனைகளானது வரக்கூடும் என்பதால இனி வரப்போகின்ற நாட்கள் யார்கிட்டையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பேசி பழகுங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல மௌனமாக இருந்து விடுவது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா நீங்க மௌனமாக இருந்து விட்டால் கூட ஒரு அரை மணி நேரம் தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதன் பிறகு நிலைமையானது சரியாகிவிடும். அதுவே நீங்க அந்த இடத்துல சண்டை சச்சரவு பண்ணி பேசிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு நம்ம பேசினது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான மனக்குழப்பங்களும் தீராத பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உறவுகளுக்கு இடையேவும் பாத்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடும். அதன் பிறகு நம்ம கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்து
வந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைக்க தோணும் இல்லையா? ஸோ இது மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து விடுங்க. கொஞ்சம் எல்லாத்துல இருந்துமே ஒதுங்கி இருப்பது இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. பயணங்களின் போது பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவ்வப்போது பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம் என்பதால நீங்கள் ஏதாவது இடத்திற்கு வெளியே போறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து விசாரிச்சுக்கோங்க. அதாவது வந்து நான் வரப்போகிறேன், இந்த மாதிரி நான் வந்து இந்த வேலைக்காக வரப்போகிறேங்க, நான் பார்க்கக்கூடியவங்க அந்த இடத்துல இருக்காங்களா, இன்னைக்கு வரலாமா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கும் போது பயணங்களின் போது வரக்கூடிய அலைச்சல்களை தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் நம்ம எதற்காக போகணும் அப்படின்னு நினச்சோமோ அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து முன்கூட்டியே யோசித்து பிளான் பண்ணிக்கோங்க. மேலும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது மிதுனராசி நேயர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. வருமானமானது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையிலையும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கால தாமதமாக தான் முடியக்கூடும். எனவே எந்தவித புதிய முயற்சிகள்லையும் ஈடுபட வேண்டாம். அதிகமாக இப்போது பார்த்தீங்கன்னா பணத்தையும் நீங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க. ஏன்னா பழைய இருக்கின்ற தொழிலையே நீங்கள் வந்து நிதானமாக பார்த்துட்டு வந்தால் அதுவே நல்லதாக இருக்க கொடுங்க. வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லதாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியதாய் வரலாம். மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசி பழகுவது, வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. விருந்தினர்களுடைய வருகையும் அதனால கொஞ்சம் செலவுகளுமே உண்டாகலாம். வழக்குகளை கொஞ்சம் தள்ளி போடுவது, பேசி தீர்த்து கொள்வது எல்லாமே நல்லதாக இருக்கக்கூடும். ஆயுதம், தீ ஆகியவற்றில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலுமே ஈடுபடாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அடுத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அதை செய்தே ஆகணும் அப்படிங்கிற பிடிவாதத்தில் இருக்காதீங்க. அந்த விஷயம் நமக்கு சரியா வருமா, நம்முடைய குடும்பத்துக்கு சரியா வருமா, இப்போது நாம இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இது செஞ்சா சாதகமான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அந்த விஷயங்களில் ஈடுபடுவது பெண்களாக இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடும். வீண் அலைச்சல்களும் செலவுகளும் உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதுசா எந்தவித விஷயங்கள்லையும் செயல்பட வேண்டாம். இருக்கின்ற பழைய விஷயங்களையே கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வருவது நல்லதாக இருக்கக்கூடும். கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. எதிர்பாராமல் பயணத்துல தடங்கல்கள் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பயணங்களை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பது நல்லதாக இருக்கும். இல்லை என்றால் அத்தியாவசியமான பயணமாக இருக்கு, இல்லை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்தா அந்த வேலை முடியுமா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போங்க. இதன் மூலமாக பயணத்தின் மூலம் ஏற்படக்கூடிய தடங்களை நீங்க தவிர்த்து கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லதாக இருக்கக்கூடும். உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்திட்டு வருவது நல்லதாக இருக்கக்கூடும். அப்போதுதான் உடல் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையானது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடுங்க. போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலுமே பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். உங்களுடைய சமயோஜித புத்தியால பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியை பற்றிய எண்ணமானது அதிகரிக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற படிப்புல அதிகமாக வேகம் காட்ட வேண்டிய சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் இதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. அப்போது தான் எல்லா வகையிலையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமையக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பௌர்ணமி நாளன்று நீங்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது நினைச்சிருந்தாலுமே அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க. எனவே அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய், 9 கிராம்பு இல்லைன்னா 11 கிராம்பு, 9 கிராம்பு இல்லைன்னா 11 கிராம்பு. இந்த 3 பொருட்களையும் ஒரு தட்டில் வைத்து நீங்கள் கற்பூரத்தை வைத்து பற்ற வைத்து விடுங்க.
பிறகு இதனுடைய தீப ஒளி அதே போல் பார்த்தீங்கன்னா இதனுடைய நறுமணம் எல்லாமே வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்கட்டும். இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது, ஒரு நல்ல கடவுளுடைய அனுக்கிரகமானது கிடைக்க ஆரம்பிக்குங்க. பிறகு அதனுடைய சாம்பலை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியே யாருடைய காலும் படாத இடத்துல கீழே கொட்டிடுங்க. இப்படி நீங்கள் செய்துட்டு வருவதன் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் எது ஆசைப்பட்டு கேட்டிருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே உடனடியாக நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.